ஹாய், இது அம்மாவின் கிராமத்து சமையல். இன்றைக்கி நம்ம அரிசி உப்புமா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு கப் அரிசி, புழுங்கல் அரிசினாலும் சரி பச்சை அரிசினாலும் சரி உங்கள் விருப்பம். ஒரு கப் அரிசி, அதை லேசாக வறுத்துக்கலாம். அதை ஒரு காட்டன் துணியில் அந்த அரிசி நல்லா தொடச்சி எடுத்துட்டு, கழுவினா காயாது, அதனால் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் தொடச்சி எடுத்துட்டேன். அதே இப்போ லேசாக வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு லேசாக நல்லா வறுத்து அரிசி சூடியற ஆரம்பிச்சிட்டு இதில் நம்ம ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், இது சாப்பிட்றதுக்கு நல்ல பொங்கல் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சூடு வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு திரிச்சிட்டு வந்துடலாம். இந்த அரிசியை நம்ம ரவை பதத்துக்கு நல்லா திரிச்சாச்சு பாருங்கள். இது ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா திரிச்சாச்சு. இப்போ நம்ம உப்புமாவுக்கு தாளிச்சிக்கலாம். அடுப்பில் சட்டி காய்ச்சி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டாச்சு. எல்லாம் நல்லா காஞ்சாச்சு. கடுகு போட்டுக்கோம். உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு, ஒரு மிளகா, 2 வத்தல், கொஞ்சம் இஞ்சி, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பல்லாரி, ஒரு 2 பல்லாரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிட்டுருக்கேன். பல்லாரி நல்லா வதங்கட்டும். இந்த வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ கொஞ்சம் கேரட், கொஞ்சம் முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கோஸ்லாம் சேர்த்து உப்புமா செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு காய்கறி சேர்த்த மாதிரியும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய்கறிலாம் வதங்குறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டு இது நம்ம தேவையான தண்ணி ஊற்றிப்போம். இதுக்கு 1 கப்பு நம்ம அரிசி திரிச்சிருக்கோம். இப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் அரிசி திரிச்சு வச்சதுக்கு 3 கப்பு ஊற்றிக்கலாம்.
இது அரிசினால் நம்ம நிறைய தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகும். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்புமா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் போதுமான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் துருவிய தேங்காய் பூ போட்டு இப்போ நம்ம துருவி வச்ச இந்த அரிசி மாவை போட்டுக்கலாம். இப்படி நல்லா தூற்றி விட்டுப்போம். நல்லா கட்டி இல்லாமல் உடனே கிண்டிருங்க. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ உப்புமா வெந்துட்டா நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இடையில நான் ஒரு வாட்டி கிண்டி விட்டேன், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாதுன்ட்டு. நீங்களும் இடையில ஒரு வாட்டி கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி எல்லாம் நல்லா இஞ்சிட்டு நல்லா வெந்துடும். லைட்டாக நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான உப்புமா, அரிசி உப்புமா தயாராகிடுச்சு. அப்படியே நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா ஆவிலே நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டாச்சு. நல்லா கெட்டியாயிட்டு உதிர உப்புமா மாதிரி உப்புமா நல்லா உதிர ஆயிடுச்சு பாருங்க. பிசு பிசுன்னெலாம் இருக்காது, நல்ல கையிலலாம் ஒட்டாது, சூப்பராக இருக்கும். சூப்பரான அரிசி உப்புமா தயாராகிட்டு. நீங்களும் இந்த உப்புமாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.